கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெதரைட் மைன் பண்ண போகிறோம். நெதரைட் மைன் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்குது. இது எண்டு போர்ட்டலுக்கு போய் என்டர் ட்ராகனை சம்பவம் பண்ண வேண்டியதான். அளவு தான் நம்மளுக்கு. நான் 14க்கு போகணும். 16, 15, 14 இந்த இடத்துல மைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எனக்குள்ளே இப்படி ஸ்ட்ரிப் மைன் தான் போக முடியும். அதனால் இப்படியே போவோம். யார் கேட்க போகிறா? என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஏய் என்ன இது? ஆஹா என்னது இது? அப்படி தான் இருக்குது. என்னது இதுன்ட்டு. இது என்னது? கிராவல் 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 நோ கிராவலாக இருக்குது. ஓகே கிராவலாக இருக்கே. ஓ மை காட், கிடைக்க மாட்டேங்குது எதுவுமே நம்மளுக்கு. நம்ம லக்கா என்னன்னு தெரில. லக் இருந்தால் தான் கிடைக்குமா? போன தாட்டி நம்ம பேஸ்டின் போயிருந்தோம்ல, அப்போ நம்மளுக்கு கிடச்சிது இந்த நெதர் டெம்ப்ளேட்டு. அது கிடச்சிது பேஸ்டின் போனப்போ. இப்போ கிடைக்க இது அதே கூட சேர்ந்து ஏன்ஷியன்ட் டிப்ரீஸும் கிடச்சிது. அது ஞாபகமாக இருக்குது. இப்போ ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் நார்மலாக நான் இதுக்குள்ளே வந்திருக்கோம். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போர்ஷன் கொண்டு வராமல் விட்டேன். கொண்டு வந்துருந்தா பண்ணியிருக்கலாம். என்ன இது? ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஃபயராக இருக்குது ஒரு சில இடத்துல தான். எப்படி அண்ணா இந்தா இதுக்கு தான் சொல்கிறது. 14 என்ன கைஸ் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. Hey, what man? நான் இங்கே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் பாப்பா? வெரி சேடாக இருக்கு. ஒன்றுமே கிடைக்கலண்ணா. இப்படி குவாட்ஸ் இப்படிக்கு குவாட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நெதரைட் ஆர்மர் போகிறோம். அதுக்கு தான் நான் அந்த வீடியோவே எடுத்து வந்திருக்கேன். நான் ரொம்ப தூரம் தேடின மாதிரி இருக்கேன். ஒன்றுமே தெரில. அதாவது ஏற்கனவே டிப்ரீஸ் இருக்கா? இங்கே ஒரு இதுலேயும் இல்லை. பெட்டு இந்த மாதிரி டிஎன்டி ஏதாவது கொண்டு வந்துருந்தால் எடுத்துருக்கலாம். ஒன்றுமே இல்லை. அங்கேயும் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஏதாவது கிடைக்கும் நம்பிக்கை. கோல்டு இருக்குது. கோல்டு நம்மளுக்கு தேவை தான். எம்மா பேக் ஃபுல்லாகிருச்சா? கோல்டு வா, கோல்டு எடுத்துக்கோ. கோல்டு நம்மளுக்கு முக்கியம். கோல்டன் கேரட்டு இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயத்த செஞ்சுக்க யூஸ் ஆகும். அவ்வளோதானா? பேக் ஃபுல். ஓகே போடா. அதாவது நெதரைடு கிடைக்கிறேன். நெதரைடு வாவ். 1 எடுக்கணுமோ? இப்படி போட்டாலே போகணும். ஏச்சி ஒரு ஏச்சன் டிப்ரீஸ் தான். 2 ஏச்சன் டிப்ரீஸ். வேறு 3 இருக்கா? 3 இல்லை போல. ஓகே கைஸ், லக்கு
அதான் முக்கியம். இங்கே பேக் ஃபுல்லாகவே இருக்குது. கோல்டு தான் எனக்கு வேணும். கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு கைஸ் இப்போலாம் எனக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது எத்தனாவது லெவலு? 10. அப்போ கீழே போக போக தான் கிடைக்கும் போல தெரியுது. சரி அப்படி கூட பண்ணுவோம். இந்த லெவல்லையே போவோமா? இங்கே தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏற்றும் இடத்துல கிடைக்கணுமா? நிறையா இருக்கணும். அங்கே சோல் சண்டை வேறு எங்கேயாச்சும் வேறு எங்கேயும் இருக்க மாதிரி தெரில. பேக் ஃபுல்லா கோல்டு வேணுமே. கோல்டு ஏய் ஓகே நம்ம போன நேரான இடத்துலையே போவோம். அப்படியே நேராக போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படியே சுற்றி வந்துடுவோம். அப்படின்னு வந்து அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுற்றுவோமா? என்னது லாவா? ஏன் இந்த லாவாவாக வர ஆரம்பிச்சிச்சு? இந்த எதுவுமே கிடைக்க முடியுது. அப்போ கிடைச்சதுதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்கல. இதே மாதிரி போகணும். அப்படி கிடச்சிச்சுல அதே மாதிரி கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். சுற்றியே உடைக்கும். அது கிடைச்சாலும் கிடைக்கும். லாவா இந்த மாதிரி லாவா அப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே பிளாக் போட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம தூரத்துலேயே இருந்துக்குவோம். இருக்கும் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஸோ சேட். ரொம்ப நேரத்துக்கு இது மாதிரி இருக்குது. அப்போ கிடைச்சதோ ஒன்று நின்றுச்சு. பெட்ராக்கே வந்துருச்சு கீழே. அதனால இன்னும் கிடைக்கல. நம்ம பிகாக்ஸே உடஞ்சிடும் போல். நானே கஷ்டப்பட்டு ஒரு பிகாக்ஸ் தாண்டா எடுத்தேன். அதுக்கு எடுத்து விட்டுறாதீங்களா? அது கிடைங்க. ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நான் நதரைட் ஆர்மர் போகிறேன். கண்டிப்பாக போகிறேன். சரி இப்போ கிடைக்கிற மாதிரி இல்லை. நான் இப்போ கொஞ்ச நேரம் மைனிங் பண்ணிவிட்டு கிடச்சா போடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், கிடச்சா நான் போடுறேன். கைஸ் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே கிடச்சிச்சு எனக்குள்ளே ஒன்று. பெட்ராக்கு 2 3 கிடச்சிருக்கு. ஓகே நம்ம மொத்தமாக 6 தான் இருக்குது. இதெல்லாம் 10 கேட்டால் பத்தாது. மைண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே ஏன்சன்ட் டிப்ரீஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இங்கனக்குள்ளே சுற்றி மைண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடச்சிச்சுன்னா லக்கு தானே. ஆனால் ஏன்சன்ட் டிப்ரீஸ் பார்த்தேன். நேரத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பேன் போதும் அப்படின்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவே இருக்குது. 8 கிடச்சிருச்சு. இதுக்கு எடுத்து காமிக்கவா இல்லை? சரி காமிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் நகரை போகவே ஆகிறேன். அதனால தான் லென்த்தாக போகும். கடை லாவா பார்த்துட்டேன். எஸ் மேலே ஏதாவது லாவா. நீங்களாம் எதுக்கு தான் வரீங்களோ தெரில.
எங்கே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் அரை மணி நேரம் மெயின் பண்ணுறேன். அப்புறம் கழித்து ஒரு 3 கிடைக்கிது. அதுக்கடுத்து அரை மணி நேரம் கழித்து இப்படி பண்ணால் எப்படி தான் கிடைக்குமோ. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். உங்களுக்கும் அரை மணி நேரத்துக்கு மேலே எப்படி போடுறதுன்னா பார்ப்பீங்களா? பார்க்குறதுனா சொல்லுங்கள். அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட போடலாம். பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபு லைக்கு எல்லாம் பண்ணி விட்ருங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே வர்றதில்லை. நான் வீடியோஸும் போடுறதில்லை. என் பிகேக்ஸ் உடைய போகுதில்லை. என் பிகேக்ஸ் லாஸ்ட்டு சாவு வரை இருக்கணும். ஓகே தான் உங்களுக்கு கிடைங்களே. ஓகே அது கிடைக்குதா? இன்னுமே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே மேலே ஏதாவது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்படி இருந்தால் எப்படி கைஸ்? எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கேன் கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஏன் சொல்லி கொட்டி கிடைக்கும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க போல், அதனால தான் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போலாம் மொக்க காமெடி பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக தான். ஏய் லாவா இதுக்கு தான் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். போடுறா பிளாக்ஸ். எனக்குள்ள எப்படி தானோ போனி அப்பா. ஓகே நான் ஒரு 20 ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் கண்டுபிடிச்சிட்டு காமிக்கிறேன். இல்லாட்டி இப்படி தான் லாவாவாக வரும். பிளாக் பண்ணு. ஓகே இதோட போகணும் போல். அங்கனுக்குள்ளே ஒரு பிளாக், எனக்குள்ளே ஒரு பிளாக், எனக்குள்ளே அடுத்து அங்கே போட முடியுதா? சரி கைஸ், இப்போலாம் வந்தால் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் நான் ஒரு ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் கண்டுபிடிச்சிட்டு காமிக்கிறேன். இங்கிட்ட எங்கிட்டாச்சும் போவோம். காமிக்கவா? சரி இருங்க, நான் அப்படியே மைண்ட் பண்ணுறேன். இருங்க கைஸ். கிடை ஏதாவது லாவா கூட வந்து ஏதாவது ஒரு டைமண்ட் கிடச்சி ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் கிடைக்கிறாங்க. ஒன்று கூட கிடைக்க முடியுது கைஸ். கிடச்சா மீட் பண்ணுறேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் கிடைக்கும். மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஆன்லைனில் இல்லை. அவங்கள கூட கூப்பிட்டு கண்டுபிடிக்கிறான்ட்டு இருக்கலாம். சரி கைஸ் காமிக்கிறேன். கைஸ் 1000 இயர்ஸ் லேட்டர் ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், இந்த மாதிரியே காமிக்கிறேன். ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் கிடைக்கும் போதெல்லாம் காமிக்கிறேன். ஓகேவா கைஸ்? இந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கு. ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு போடுறேன். இருங்க கட் பண்ணிக்கிறேன். கைஸ் 1 lakh இயர்ஸ் லேட்டர் சேவல் அமைதியாரு கைஸ். சேவல் கத்துது கைஸ், சாரி. எப்படியோ ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன்னா விடிஞ்சிரும். நான் ஒரே அடியாக 30-40 எடுத்துகிட்டு காமிக்கிறேன். சரியா கைஸ்? அதுவும் இங்கே நகரில் காமிக்க மாட்டேன், வீட்டில் தான் காமிப்பேன். பாய். ஐ எம் பேட்மேன். இந்த சீக்ரெட்டை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஓகே பாய், வீட்டில் சந்திப்போம். கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படி வந்தேன்னா செத்துட்டேன். அதாவது ஐ எம் டெட்டு அப்படி வந்து தான் பார்த்தேன். அப்புறமேலு டைமண்டுங்க நம்ம இது எல்லாமே இதாக இருக்குது. 3 டைமண்டு. அதை வச்சு என்ன பண்ணுறது? ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் 54 ஏற்கனவே இருந்துச்சுல, அதை வச்சு 3 டைமண்டு. இப்போ நான் டைமண்ட் மைனிங் வேறு போகணும். இந்த பார்ட்டில் முடிக்க முடியாது. என்ன பண்ணுறது? அதான் இப்போ தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்களா டைமண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த இது அப்படி தான். இதே டைமண்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் என்ன பண்ணுறது?
இந்த இதெல்லாம் வச்சுட்டு எங்கே இங்கே தேவையில்லாததெல்லாம் இங்கே போட்டு என்ன பண்ணுறது? அவ்வளவுதான். கோல்டு இருக்கா? கோல்டு எடுத்து கிராஃப்டிங் டேபிளுங்க, கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கோல்டு இங்கோட்டாக மாற்றிக்கலாம். கோல்டு இங்கட்டாக மாற்றியாச்சா? இந்த கோல்டு இங்கட்டையும் இங்கே போட்டுட்டு அடுத்தது என்னதுக்கு? டார்ச் நம்மளுக்கு வேணும். இந்த கோல்டு நகத்தையும் போட்டு என்ன பண்ணுறது? இவ்வளோதான். இந்த 64 சாதா பிளாக் மட்டும் இருக்கணும். என்ட்ருப்பல் என்ன பண்ணுறது? என்ட்ருப்பல்லையும் அங்கே தான் போடுறது. என்ட்ருப்பல் எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, ஏன்னா அங்கே நம்ம பார்த்தோம்ல அதை எடுத்து வந்து போட்டு கோல்டெலாம் இங்கே இருக்கிறதா? கோல்டு எங்கே? இந்த கோல்டு இங்கட் மட்டும் இருக்கட்டும். அப்போ இந்த கோல்டு தான் இங்கே போட்டுக்குவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் டைமண்ட் மைனிங் இப்போ போவேணான்னு நினைக்கிறேன். எப்போ போகலாம்னா, நான் இந்த மைனிங்லாம் காமிக்க வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மைனிங்கே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. டைமண்ட் மைன் நான் போய் ஒரு 1 ஸ்டாக்கு அப்படி எடுத்துட்டு காமிக்கிறேன். வாவ், டோரை உடைக்கிறியா? ஆமாம், உடைப்பியா போட்டிருந்தாங்க. உடைக்காதடா, நான் அடிச்சிட்றேன்டா. டோரை உடைக்கிறாங்க. க்ரீப்பர் வேறு இருப்பானே. சரி கேஸ், நான் டைமண்டு இந்த பார்ட்டளவு தான் முடிஞ்சு. ஓகே பாய்.